வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது நெடுங்காலமாய். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். காத்திருக்குதல் என்பதை பொதுவாக எந்த மனிதர்களும் விரும்புவதில்லை. அதிலும் நெடுங்காலமாய் காத்திருப்பது இக்காலகட்டத்தில் எல்லாராலும் வெறுக்கப்படுகிறது. முதலாவது நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். தன்னை உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக காத்திருக்கிறோமா அல்லது மனிதர்களுக்காக காத்திருக்கிறோமா? ஆண்டவர் சமூகத்தில் நெடுங்காலமாய் காத்திருக்கிறவர்கள் அவர்கள் விரும்புகிறதை பெற்றுக்கொள்கிறார்கள். உலகத்தின் முன்போ அல்லது மனிதர்களுக்காக காத்திருக்கிறவர்கள் சோர்ந்து போய் முடிவில் தோற்று போய் விடுகிறார்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் காத்திருந்தால் நிச்சயம் நீங்கள் விரும்புகிறதை பெற்றுக்கொள்வீர்கள். நெடுங்காலமாய் காத்திருப்போருக்கு கர்த்தர் எதையெல்லாம் செய்கிறார் என்று பார்ப்போம். நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிற ஸ்தலத்தை எழுப்புவார். நெடுங்காலமாய் பாழாய் கிடந்த பட்டணங்களை கட்டுவார். நெடுங்காலமாய் இருக்கிற சிறையிருப்பு மாறும். நெடுநாளாய் பிசாசு பிடியிலிருந்து விடுதலை, நெடு நாளாய் கையின் கிரியைகளை அனுபவிப்பார்கள். ஆம், கேட்ட அனைத்து ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை, கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்வது கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.